Hi friends, welcome to NP Maths World. இன்னைக்கு நம்ம 10th Maths bookல exercise 3.3ல fourth sum பார்க்கலாம். Given the LCM and GCT of the two polynomials p of x and q of x, find the unknown polynomial in the following table கொடுத்திருக்காங்க. First sum LCM கொடுத்திருக்காங்க. a power 3 minus 10a square plus 11a plus 70 GCT a minus 7 கொடுத்திருக்காங்க. p of x a square minus 12a plus 35 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா q of x நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது p of xயும் q of xயும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா q of x ரெண்டு வேலையும் மல்டிப்ளை பண்ணால் LCM அண்டு GCT கிடைக்கும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்ம q of x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM into GCT by p of x. இப்போ ஃபஸ்ட் வந்து கொடுத்துருக்க LCM வந்து LCM அப்படியே வச்சுக்கலாம். GCT ஓகே. p of x-ஐ சிம்பிளிஃபை பண்ணலாம். a square minus 12a plus 35 கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். 35-ஐ 2 வேல்யூஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணால் 35 வரணும். அதுவே ஆட் பண்ணால் -12 வரணும். 5 7s are 35 -5 -7 பண்ணால் +35 வரும். அதுவே அந்த ரெண்டு வேல்யூஸும் ஆட் பண்ணால் -12 வரணும். a square minus 5a minus 7a plus 35. a square minus 5 இதில் a காமனாக எடுத்துடலாம். ஏஆல் டிவைட் பண்ணால் a minus 5 வரும். minus 7a plus 35ல் -7 காமனாக எடுத்துடலாம். -7 டிவைட் பண்ணால் a minus 5. இப்போ இதில் காமனாக a minus 5 இருக்குது. remaining a minus 7, அதாவது a minus 5 into a minus 7. அடுத்தது இப்போ இந்த q of x ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாம். q of x equal to LCM என்னது a power 3 minus 10a square plus 11a plus 70 into GCT எவ்வளவு a minus 7 divided by p of x எவ்வளோ a minus 5 into a minus 7. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா a minus 7 கேன்சல் ஆகிடும். remaining a power 3 minus 10a square plus 11a plus 70 divided by a minus 5. இப்போ a minus 5ஆல் இதை டிவைட் பண்ணலாம். அதாவது லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணலாம். அதாவது a power 3 minus 10a square plus 11a plus 70 a minus 5ஆல் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே a power 3 இருக்குது, இங்கே a இருக்குது. ஆனால் a ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணலாம். a power 3 minus 5 a square சப்ராக்ட் பண்ணோம்னா கேன்சல் ஆயிரும். மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் ஆயிரும். minus 5a square 10லேருந்து 5 போச்சுன்னா minus 5a square. அடுத்தது ப்ளஸ் 11a தெரிஞ்சுக்கலாம். இங்கே a இருக்குது, இங்கே minus 5a square இருக்குது அப்படின்னா minus 5a-ஆல் டிவைட் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணலாம். minus 5a square minus minus plus 5 5s are 25a. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம், கேன்சல் ஆயிரும். சிம்பிள் வேரி ஆகும். இப்போ 25லேருந்து 11 போச்சுன்னா 14. அதனால் சிம்பிள் என்னது மைனஸ் 14a ப்ளஸ் 70. -14a இருக்குது, இங்கே ப்ளஸ் a இருக்குது அப்படின்னா இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணணும் -14ஆல். -14ஆல் பண்ணால் -14a minus minus plus 14 into 5 are 70. இப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் வேரி ஆகும். எல்லாமே ஆன்சர் ஆகி ரிமைனிங் 0. இப்போ டிவைட் பண்ணால் என்ன a ஸ்கொயர் minus 5a minus 14 கிடைக்கும் நமக்கு. இப்போ a ஸ்கொயர் minus 5a minus 14 டிவைட் பண்ணால் கிடச்சிச்சு. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது
ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதாவது 2 வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 14 வரணும், அதுவே ஆட் பண்ணணும். அதாவது -14 வரணும், அதுவே ஆட் பண்ணால் -5 வரணும். அப்புறம் -7 and 2 பண்ணால் -14, அதுவே ஆட் பண்ணோம் அப்படின்னா -5. a ஸ்கொயர் -7a ப்ளஸ் 2a -14. இப்போ இந்த ரெண்டுலேயும் a காமனாக இருக்குது, ரிமைனிங் a -7 ப்ளஸ் இதில் 2 காமனாக இருக்குது, இந்த இடத்துல ரிமைனிங் a-7, அதாவது a + 2 into a - 7. The answer. Thank you.